பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் 2 கொரிந்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு பேசும் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் தயவுசெய்து உட்கார்வோம். கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய மனதை ஊற்றி எழுதியிருப்பார். இது பவுல் அப்போஸ்தலனால் நிறுவப்பட்ட ஒரு திருச்சபை. அதிலே தன்னுடைய பலவீனத்தின் மத்தியிலும் கூட அவர் ஊழியம் செய்தபடியால் அதை பற்றி சிறிது சொல்லியிருப்பார். ரொம்ப ஃபேமஸான வசனம், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்கிற அதை மிக முக்கியமாக அவர் நம்மிடத்தில் பேசியிருக்கிறதை காண முடியும். 2 கொரிந்தியர் 12:9 அதை பேசியிருப்பார். ஸோ த்ரூ சஃபரிங் he did God's ministry. பாடுகள் பற்றி பெரிதாய் பழைய ஏற்பாட்டில் பேசியிருக்காது. சட்டத்தை பற்றி, நியாயப்பிரமாணத்தை பற்றி, நியாய தீர்ப்பை பற்றி, எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கோம். நம்முடைய பலவீனம், நம்முடைய மனசு கஷ்டம், நம்முடைய பிரச்சனையை பற்றி பெருசாக பேசியிருக்காரு. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் அதெல்லாம் எழுதியிருப்பார். பாடுகள் மத்தியிலும் கர்த்தருடைய ஊழியத்தை அவர் செய்ததை நமக்கு எழுதியிருக்கிறது நமக்கே ஒரு ஸ்ட்ரெங்க்த்தாக இருக்கிறது. ஓ, பவுலே பாடுகள் மத்தியில் ஊழியம் செய்திருக்காரு. ஆமென். தெர் இஸ் கம்ஃபர்ட் இன் காட். பாடுகள் மத்தியில் ஊழியம் செய்தாலும் என் மகனே, என் மகளே, உனக்கு ஆறுதல் கர்த்தரிடத்தில் இருக்கிறது என்பதை மிக முக்கியப்படுத்தி இந்த 2வது கொரிந்தியர் முழுவதும் எழுதியிருப்பார். இந்த 2 கொரிந்தியர் அந்த நிருபம் முழுவதுமே கர்த்தருடைய மகிமையை பற்றி எழுதியிருப்பார். ஆமாம், தேவனோடும் நல்மனம் பொருந்திருக்க வேண்டும், சபையோடும் நல்மனம் பொருந்திருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசியிருப்பார். மிக முக்கியமாக ஒற்றுமையை பற்றி பேசியிருப்பார். ஒரு பழமொழி சொல்வார்கள், யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால். ஒன்றுபட்டால் உண்டு நன்மை, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அப்போ சபை கூடி வாழ வேண்டும். கெட்டவங்கெல்லாம் கூடி டீம் அமைக்கிறாங்க, ஏதோ தப்பு பண்ணுறாங்க, பாவம் செய்கிறவங்களாம் டீம் அமைக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றுபட வேண்டும் என்பதை பேச போகிறார். நாம் ஒன்றுபட வேண்டும் என்றால் மிக முக்கியமாக ஒன்று செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும். மன்னிக்க வேண்டியவங்களை மன்னிக்கவில்லை என்றால் ஒத்துமை என்பது வரவே வராது. இதையெல்லாம் இந்த 2ஆம் நிருபத்தில் எழுதியிருப்பார். நம்ம ஏற்கனவே படித்தது போல் இது 2 கொரிந்தியர் நம்ம சொல்கிறோம். ஆனால் இதுக்கிடையில் என்னமோ 2 மடலை கொரிந்தியருக்கு விட்டது நம்ம மிஸ் பண்ணிட்டோம். 1 கொரிந்தியருக்கும் 2ஆம் கொரிந்தியருக்கு நடுவில் இன்னும் 2 லெட்டர் போட்டிருப்பார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் அட்ரஸ் பண்ணுகிற விஷயங்கள் எல்லாவற்றையும். He is encouraging the Corinthian church. கொரிந்து சபையை மன்னிக்கும்படியாக அவர் உற்சாகப்படுத்த போகிறார், ஒன்றுபட வேண்டும் என்று சொல்ல போகிறார், சபையுடைய தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும். வாட் இஸ் த மிஷன் ஆஃப் த சர்ச்? வாட் இஸ் த விஷன் ஆஃப் த சர்ச்? டு ப்ரீச் த காஸ்பல், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். அடுத்தது டு ரைஸ் டிசைபிள்ஸ். ஆமென். சீஷர்களை உருவாக்க வேண்டும். அவரவர் தன் சீஷரோடு தான் அமர்ந்து கொண்டிருக்க வேண்டும். யூ நீட் டு ரைஸ் டிசைபிள்ஸ். இதையெல்லாம் தான் திருச்சபையினுடைய பணியாக இருந்தது. இவையெல்லாம் பவுல் அப்போஸ்தலன் என்கரேஜ் பண்ண போகிறார். இப்போ தன்னுடைய பலவீனத்தின் மத்தியிலும் கூட அதிகமாய் ஊழியம் செய்தவர் தான் இந்த பவுல் அப்போஸ்தலன். பலவீனம் பெரிதல்ல, கிருபை பெரியது என்பதை அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். பலவீனம் பெருசில்லை. ஆண்டவரே, எனக்கு முட்டி வலி, என்னால் ஊழியத்துக்கு போக முடியாதுன்னா ஆண்டவர் சொல்வார், என் கிருபை உனக்கு போதும், முட்டி வலிக்கு மேலே பலன் கொடுத்து திரும்பி வந்து அந்த முட்டியை வைத்து எல்லாத்தையும் செய்யக்கூடிய கிருபையை தருவேன். ஹல்லேலூயா. ஆமாம். யுவர் வீக்னஸ் வில் நாட் புல் யூ டவுன் இன்டு ஸ்பிரிச்சுவல் ஃபெயிலியர். நீங்கள் வீக்காக இருக்கீங்க, பணம் இல்லை, மனசு சரியில்லை, உடம்பு சரியில்லை என்பதற்காக நீங்கள் ஆவிக்குரிய ரீதியாய் தோற்று போனவர்களாக இருக்க போகிறதில்லை. நீங்கள் வெற்றி பெற போகிறீர்கள் என்பதை சொல்ல போகிறார். இந்த பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தவன். பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்த. 120வது வயதில் மோசே நேபோ மலை மேலே ஏறுகிறார். ஏன் ஏறுறாரு? வாக்கிங் போனாரா, ஜாகிங் போனாரா? என் தேவனை தரிசிக்கும்படியாக போகிறேன், என் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக போகிறேன். ஏறக்குறைய 40 நாள் உபவாசம். எத்தனை நாள் சீனாய் மலை மேலே ஏறியிருக்கிறார். இன்றைக்கி நம்ம அங்கே போனோம்னா அவர் போன இடத்த கிட்ட கூட போக முடியாதுங்க. அவர் பல மலை மேலே ஏறி 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 அண்ணாண்ட லாஸ்ட் மலைக்கு போயிருக்காரு. இந்த ஃபஸ்ட்டு மலையில் ஏறத்துக்குள்ளே நம்ம கையில் உள்ள தண்ணி பாட்டிலாம் காலி ஆகிடுது.
தண்ணி கண் தூக்கிட்டு ஏற முடியல. நீங்கள் எப்போ மலை ஏறி இருக்கீங்களா? ஒரு மாதிரி நானும் என் நண்பர்களும் அவங்க ஊருக்கு போயிருந்தேன், வேலூர் பக்கத்தில். மலை மேலே ஏறி போகலான்னு ஏற்றின்னு போயிட்டான். ஏறிட்டோம், ஏறுற வரைக்கும் ஏறிட்டோம். அப்புறம் இறங்கலான்னு பார்த்தா இறங்க முடியல. அப்புறம் உட்காந்துட்டோம். நல்ல வேலை ஸ்நாக்ஸ்லாம் தூக்கிட்டு போனோம், சாப்பிட்டு ஒரு தூக்கம் போட்டு இறங்கி வந்தோம். இல்லைன்னா கஷ்டம். மலை மேலே ஏறுறதும் இறங்குறதும் மிகவும் கடினம். அப்படி கர்த்தர் மோசேயை பலப்படுத்தியிருக்கிறார் என்றால் உங்களையும் என்னையும் பலப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. விசுவாசிக்கணும். இன்னைக்கு பலவீனத்தோடு வந்து உட்காந்தா பலவீனத்தை எனக்கு கிருபை இருக்கு என்று சொல்லும். என்ன சொல்லுவீங்க? எனக்கு கிருபை. ஒருத்தருக்கு முட்டி வலி, தாங்க முடியாத முட்டி வலி, ஆனாலும் 50 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஊழியத்துக்கு வந்தார். எப்படி வந்தார் சொல்லுங்க பார்க்கலாம்? பைக் வச்சிருந்தார், வந்துட்டார். முட்டி வலியோட பைக்கில் தூக்கி கால் வச்சார். பைக் என்ன பண்ணிச்சு? ஓட்டிகிட்டு வந்துச்சு. அதுபோல தான் கிருபை நம்மை பலவீனத்தை நிறுத்தாது, நம்மை போக வேண்டிய தூரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அல்லையா? அவர் சொன்னார், முட்டி வலி தாங்க, நடந்தால் தான் வலிக்கும். நான் பைக்கில் ஏறி உட்காந்து பட்டன் ஸ்டார்ட் பண்ணி தானே வரப்போகிறேன். வந்துட்டார். சொல்லுங்க, என் பலவீனம் என்னை ஒன்றும் செய்யாது, கர்த்தர் பணியை நிறைவேற்றுவேன், என்னோடு கூட அவர் கிருபை இருக்கிறது. அல்லேலூயா. திஸ் இஸ் ட்ரூத். நான் ஒன்றும் உங்களை மோட்டிவேட் பண்ணி சொல்ல, இது சத்தியம், இதுதான் சத்தியம். சொல்லுங்க, இதுதான் சத்தியம். என் பலவீனத்தின் மத்தியிலும் நான் சாதிப்பேன். இதுதான் சத்தியம். சொல்லுங்க பார்க்கலாம். என் பலவீனத்தின் மத்தியிலும் நான் இதுதான் சாதிப்பேன், என்றால் கிருபை என்னோடு கூட இருக்கு. ஹல்லேலூயா. இந்த திருச்சபை வளர்ந்து கொண்டே இருக்கும்போது, திருச்சபை அப்படியே வளர்ந்துட்டே போவதற்காக அல்ல, திருச்சபை ஜெனராசிட்டியோடு இருக்கணும். ஆண்டவருடைய ஊழியத்துக்குன்னு தரணும். பிள்ளைகளை பார்ப்பேன், அவங்களுக்கு ஏதாவது ஒரு காசு வந்திருக்கோம், உடனே ஸ்பெஷல் ஆஃபரிங்னு காணிக்க போட்டிருப்பாங்க. திஸ் இஸ் ஜெனராசிட்டி. நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம நல்லா ஏர்ன் பண்ணுறோம், நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம்ல. திருச்சபையே, கொரிந்து திருச்சபையே, ஸ்பெஷல் போர்ட்டே, 2 துறைமுகம் இருந்துச்சு அவங்களுக்கு. ஒரு துறைமுகம் இல்லை, 2 துறைமுகம். அப்போ எங்கே போனாலும் வேலை, பணம். ஏன் ஜனங்க சிட்டி நோக்கி வராங்க? எந்த வேலை செஞ்சாலும் சம்பாதிக்கலாம். அவங்க கிராமத்தில் ₹1 கிடையாது. இப்படி கொரிந்து திருச்சபையில் 2 போர்ட் இருக்குது, 2 துறைமுகம் இருக்குது. எவ்வளோ வருமானம் வரும்? யூ நீட் டு பி ஜெனரஸ் டு பில்ட் த கிங்டம் ஆஃப் காட். அல்லேலூயா. நாங்கள் அன்னைக்கு பீகார் ஊழியத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லை, யோசித்தோம். இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே ஒரு முறை போயிட்டு வரணும். எப்படி போக போகிறோம்? த்ரூ ஜெனராசிட்டி. போகிற ஒரு டீம் போகும்போது, போகிற டீமை ஒரு டீம் என்ன பண்ண போகுது? அனுப்ப போகுது. எப்படி? காணிக்கைகள் மூலமாக. ஸோ இதையெல்லாம் தான் 2 கொரிந்தியரில் அவர் பேசியிருக்காரு. நிறைய சப்ஜெக்ட் பேசியிருக்காரு. நம்ம இன்னைய சாப்டருக்கு வந்துடும். இன்றைக்கு 6ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருகிறோம். இந்த 6ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் சில காரியங்களை நமக்கு சொல்லித்தரப்போகிறார். என்ன சொல்லித்தரப்போகிறார்னா, ஒரு 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 பாடுகள் மத்தியில், உபத்திரவங்கள் மத்தியில் உலக வழியில் போகாதபடி ரெஸ்பான்சிபிளாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும் சொல்ல போகிறோம். ஹூ வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹோலினஸ் இன் திஸ் வேர்ல்டு? இந்த உலகத்தில் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு ஒரு கம்பெனி இருக்கும்னா, அந்த கம்பெனி பேர் என்ன சொல்லுங்க? பேச மாட்டீங்க. ஏன்னா கம்பெனி பேர் வைக்க போகிறீங்களா? நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்களா? அதான் சர்ச்சு. உலகத்தில் அநேக தேவர்கள் தேவதைகள் உண்டு. உங்கள் தேவன் பரிசுத்தர். நான் பரிசுத்தர் ஆனபடியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இந்த பாடுகள் மத்தியில், உபத்திரங்கள் மத்தியில், பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், உடல் கஷ்டங்கள் மத்தியில், யூ நீட் டு மெயின்டைன் ஸ்பிரிச்சுவல் பியூரிட்டி. யூ நீட் டு செப்பரேட் யுவர் வேஸ் ஃப்ரம் த வேர்ல்ட்லி வேஸ். உலகம் இதுதான் வழி என்றால், கர்த்தர் இதுதான் வழி என்றால், நீங்களும் நானும் கர்த்தர் வழியிலே நிற்க வேண்டும் என்பதை கற்றுத்தரப்போகிறார். ஹல்லேலூயா. நாம் கர்த்தர் வழியில் வந்து நிற்பதற்கு சற்றும் தகுதி இல்லாதவர்கள். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு சற்றும் தகுதி இல்லாதவன் நான். என்னை கர்த்தர் பிரித்து கொண்டு வந்திருக்கிறாரே, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் பேர் தான் கிருபை. தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துறது பேர் என்ன பேருங்க? கிருபை. ஹல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய ஸ்டீல் மில்ஸ், அயன் இண்டஸ்ட்ரி, அந்த தொழிற்சாலையில் ஒரு பெரிய மேனேஜிங் டைரக்டர் இருந்தார். அவர்களை பேட்டி எடுத்தாங்க. அவர் சொன்னார், இந்த இடத்துல இருக்கிறது கிருபை, நான் இப்படி இருந்திருக்கேன், எனக்கு வாய்ப்பே இல்லை என்று தன்னுடைய விஷயத்தை சொன்னார். என்னென்னா, அவர் ரயில்வே ட்ராக்கில் கல் அள்ளி போடுற, என்னதுங்க அந்த கல் அள்ளி போடுவாங்களா, அந்த ஒரு தொழிலாளி. ஒரு நாள் அவர் காலையிலேருந்து சாயந்தரம் அள்ளி போட்டிருக்காரு. பக்கத்தில் ஒரு ட்ரெயின் ஏதோ டீரெயில்மெண்ட்டில், ஏதோ ஒரு ப்ராப்ளமில் ட்ரெயின் அங்கேயே நின்றுட்டு இருக்குது.
ரொம்ப நேரமாக நிற்குது. 6 மணி நேரத்துக்கு மேலே நின்றுட்டு இருக்குது. 6 மணி நேரமாக நின்று இருக்குது. இவர் 6 மணி நேரமாக இவர் தனி நிறைய பேர் வேலை செய்கிறாங்கன்னா இவர் மட்டும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இவங்க பார்க்குறாங்க பார்க்கலன்றது போல் கல்லள்ளி போட்டுகிட்டே இருக்கார். அந்த ட்ரெயின் புறப்படுறதுக்கு சில நேரத்துக்கு முன்பாக ட்ரெயின்லேருந்து ஒருத்தர் இறங்கி வந்து ஒரு விசிட்டிங் கார்டை அந்த கல்லள்ளி போடுறவங்க எல்லாம் கொடுக்குறாரு. நீ கல்லள்ளி போட்டுட்டு இந்த கார்டு பிடி, எங்கள் ஆஃபீஸுக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஒரு வாரம் கழிச்சு இந்த மனிதன் அந்த ஆஃபீஸுக்கு போகும்போது அவனை தன்னுடைய கம்பெனியில் வேலை செய்ய வச்சு வேலையை கற்றுக் கொடுத்து 10 ஆண்டுகள் அந்த கம்பெனிக்கு எம்டியாவே ஆக்கி வச்சுருக்கார். ஏன்னா அவன் வாழ்ந்த உத்தமமான வாழ்க்கை. அன்னைக்கு அந்த ட்ரெயின் நின்னதுனால இன்றைக்கி யார் இதுக்கு நாங்கள் பேர் சொல்லலாம் கிருபை. இந்த கிருபையை அவர் ஏதாவது தப்பு பண்ணி போக்கடிச்சிட்டார்னா திரும்பி கிடைக்கும்ன்றீங்க? கர்த்தர்கிட்ட கிடைக்கும், மனுஷால் கையில் சத்தியமாக கிடைக்காது. ஆமேன். இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு பவுல் என்ன சொல்கிறாருன்னா, டோன்ட் வேஸ்ட் காட்ஸ் கிரேஸ். கர்த்தர் கிருபையாய் உன்னை அழைத்திருக்கிறார், கிருபையாய் ஊழியத்தை கொடுத்துருக்கிறார், கிருபையாய் ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், இந்த ஊழியத்தை கிருபையாய் கொடுத்துருக்கிறார். இதுலேருந்து தள்ளினார்னா திரும்பி நான் தேர்வனான்னு எனக்கு தெரியாது. நான் பண்ணலாம், காலை ஆராதனை நான் வர மாட்டேன், மாலை ஆராதனை வர மாட்டேன், இந்த சர்ச்சில் எனக்கு வேறு வேலை இல்லை, எல்லா நேரம் ஊழியம் கொடுக்குறாங்க. கர்த்தருடைய ஊழியன்னா என்ன 10 பைசா தரீங்களா, 100 ரூபாய் தரீங்களா நம்ம கேட்கலாம். மறந்து விடாதீர்கள், டோன்ட் வேஸ்ட் காட்ஸ் கிரேஸ். கிருபையாய் உன்னை அழைத்திருக்கிறார். கொரிந்து திருச்சபைக்கு சொல்றார், உன்னை ரட்சித்திருக்கிறார் கிருபையினால. ஆண்டவர் கையில் வந்தன வீடு கொடுத்தாரா, சொத்து கொடுத்தாரா, சுகம் கொடுத்தாரா, நிம்மதி கொடுத்திருக்காரு, உயிரை திருப்பி கொடுத்திருக்கிறாரு, வாழ வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. Don't contain God's grace in vain. கர்த்தருடைய கிருபையை வீணாக்காதீர்கள் என்பதாகத்தான் இதை பேச போகிறார். நீ பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும். You need to contain your purity என்கிற தலைப்பிலே, நீ உத்தமமாய் வாழ வேண்டும் என்கிற தலைப்பிலே நான் பேசுகிறேன். பார்த்தோம் என்றால் முதல் வசனம், தேவனுடைய கிருபையை நீங்கள் விரும்பாதவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நீங்கள் உங்களுக்கு நாங்கள் புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணைய நாள். Paul is reminding them to respond to grace immediately. நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கும். நம்ம நினைப்போம் காற்று அடிச்சுக்கிட்டே, காற்று அடிக்கும் போது இது நிற்கவே நிற்காதுன்னு நம்ம தூங்கி நிற்போம். அப்புறம் நின்றுச்சுன்னு வைங்களேன், வரவே வராது. கிருபை அப்படி தான், உயர்வுகள் அப்படி தான், பணம் அப்படி தான், சம்பளம் அப்படி தான், வருமானம் அப்படி தான். அந்த நேரத்தில் நீங்கள் சரியாக யூட்டிலைஸ் பண்ணலைன்னா அந்த பீரியட் முடிஞ்ச பிறகு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியது வரும். காத்தடிச்சிச்சே என்ன பண்ண, இத்தனை லட்சம் வந்துச்சே என்ன பண்ண, இத்தனை கோடி வந்துச்சே என்ன பண்ண, கிருபை வந்துச்சே என்ன பண்ண, உன்னை ஊழியத்துக்கு அழைத்தாரு அந்த நேரத்தில் நீ என்ன செய்தாய்? என்ன இங்கே நாங்கள் மதர் சர்ச்சில் 3 ஆண்டுகள் நாங்கள் இருக்கக்கூடிய கிருபை, 3 ஆண்டுகள் நம்ம சபை. நான் அந்த ஊருக்கு போய் 3ஆவது மாதத்தில் நம்ம தாய் சபைக்கு போயிட்டேன். அதன் பிறகு ரெகுலராக காலை ஆராதனை போவேன். என் ஷிஃப்ட் அது மாதிரி போட்டுப்பேன், 10 to 7 ஷிஃப்ட் போட்டுட்டு 7:30லேருந்து 9 வரைக்கும் மார்னிங் டியூஷன் முடிச்சுட்டு பஸ்ஸை பிடிச்சி, ட்ரெயினை பிடிச்சி, இல்லை டாக்ஸி பிடிச்சி, கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டவர் எனக்கு கார் கொடுத்தார். சில நாள் பைக்கில் கூட போயிருக்கேன். திரும்பி ஆஃபீஸ்க்கு போயிடுவேன். 24 கிலோமீட்டர் எங்கள் சர்ச்சுக்கும் ஆஃபீஸ்க்கும். நான் யோசிச்சு பார்க்குறேன், நான் மட்டும் அப்போ அந்த மாதிரி அந்த 3 வருஷம் மார்னிங் டியூஷனுக்கெலாம் போகலன்னா என்ன மதர் சர்ச் கண்டிப்பாக ஒரு பாஸ்டர் ஆக்கியிருக்க மாட்டாங்க. இந்த நிலைகள் வந்திருக்காது. உடனே நான் பாஸ்டர் ஆகணும் ஆக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணாங்க. மார்னிங் டியூஷன் இவ்வளோ நாள் அட்டன் பண்ணிட்டியா, சூப்பர்ப்பா. சனி ஞாயிறு என்ன பண்ணார், சனி காலையிலேருந்து சனி ஃபுல்லாக ஞாயிறு ஃபுல்லாக சர்ச்சில் தான் ஊழியம் பண்ணார். சனிக்கிழமை காலையில் போயிடுவேன். எங்கள் சர்ச்சே என் கூட என்னோட செல் லீடர் பாஸ்டர் தான் திறப்பார். கூட இன்னொருத்தர் திறக்கிறாரு, அது நான் தான். அது திறந்துட்டு அப்புறம் இதெல்லாம் பெருக்குவோம், எல்லாம் பண்ணுவோம். சூப்பராக ஒரு டீ போட்டு குடிப்போம், பிஸ்கட்லாம் இருக்கும், சாப்பிடுவோம். சாப்பிட்ட பிறகு வேன் எடுத்துகிட்டு பெரியவங்களெல்லாம் கூப்பிடுவோம். சனிக்கிழமை திரும்பி மதியம் லஞ்சு சர்ச்சிலே சாப்பிடுவோம். திரும்பி சாயந்தரம் எதனா இருந்தால் அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ தான் 3 வருஷம் கழித்து அந்த பீரியடை சரியாக யூட்டிலைஸ் பண்ணதுனால நான் யோசிக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க, அவர்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கார். என் மகனே, இது உனக்கு கிருபையின் காலமாக இருந்தால் நீ அதை வீணடித்தால். நான் தம்பி பற்றி சொல்லுவேன். 3 மாதம் அது வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே இருந்தார். 3 மாதம் ஒரு நாளும் வேஸ்ட் பண்ணல. இங்கே வா அங்கே வா என்னை கூட காலையில் வந்துட்டார். நாளைக்கு டியூட்டி ஜாயின் பண்ணுறார். ரொம்ப தூரம், 800 கிலோமீட்டராப்பா இங்கேருந்து, 700 கிலோமீட்டர் தாண்டி டியூட்டி ஜாயின் பண்ணுறார். இப்போ நினச்சா ரெஸ்ட்லேயே இருக்கலாம். இல்லை,
தனக்கு கொடுத்த கிருபை காலத்தை வீணடிக்கலை, அதனால் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆண்டோடைய ஆலயத்தில் இருக்கிறது எவ்வளோ கிருபைன்னு அவர் கையில் கேளுங்க, என் கையில் கேளுங்க. உலகத்தில் ஒன்றும் நிம்மதி இல்லை. இங்கேயே விட்டுருப்பா, காலையில் 2 இட்லி கொடுப்பா, மதியம் கொஞ்சம் சோறு கொடுப்பா, சாயந்தரம் 2 சப்பாத்தி கொடுப்பா. நான் உன் ஆலயத்திலேயே இருக்கிறேன்னு சொல்லி தான் நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு இப்படி ஒரு அழைப்பு கொடுத்தார், நான் வீணடிக்காதீங்க. திஸ் இஸ் பியூர்லி கிரேஸ். யூ ஆர் ஒர்க்கிங் டுகெதர் வித் காட். அவருடைய கிருபையினால் இருக்கிறீங்க. நீங்கள் வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணுன்ற நிலை இல்லாதபடிக்கு இன்றைக்கு உங்களை ரட்சித்திருக்கிறாரே, உங்களை சபையில் வைத்திருக்கிறாரு. வெளி உலகத்தில் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? தேவர்கள் அல்லாதவைகளை, கடவுள் இல்லாதவைகளை வணங்கி கொண்டிருந்தோமே, நம்பிக்கை இல்லாதபடிக்கு. நம்பிக்கை தேவன் உங்களையும் என்னையும் ரட்சித்தாரே. இது கிருபை, இது அனுக்கிரக காலம். இன்றே ரட்சணை நாள். டுடே இஸ் த டே. So he is pleading the people. கர்த்தர் கொடுத்த கிருபையை வீணடித்து விடாதே. Don't waste your opportunity. இது சரியான டைம், இது ஆப்பர்ச்சுனிட்டி, வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் இதை புரிந்து கொள்கிறீர்கள்? கிரேஸ் இஸ் நாட் கம்மிங் அகைன் அண்ட் அகைன் அகைன். இதை எதுலேருந்து கோட் பண்ணுறாருன்னா ஏசாயா 49:8 கோட் பண்ணுறாரு. ஏசாயா 49:8 எடுத்துப்போம். பவர்ஃபுல் ப்ராஃபட் ஏசாயா, அவரோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் இருக்குது, ஒவ்வொரு வார்த்தையிலும் பவர் இருக்குது. ஏசாயா 49:8 சொல்லுகிறது, பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளத்திலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களில் சுதந்திரிக்க பண்ணவும், கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படியாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். இங்கே பாருங்க, we are here to preach the gospel. ரட்சிக்கப்படு, சுகமாகு, கடன் பிரச்சனை நீங்கு. நம்மலாம் பாருங்க, கிறிஸ்டியன்ஸ் பண்ணுற ப்ரேயரே உலகத்து ஜனங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். இயேசுவின் நாமத்தினால வியாதியே போ. எங்கன்னா அந்த டாக்டர் சொல்லுவார் அந்த வார்த்தையை, அவர் இந்த டெஸ்ட் எடு, அந்த டெஸ்ட் எடு, இந்த மாத்திரை எடு, இந்த ஆப்ரேஷன் பண்ணு. கடனே வெளியே போ சொல்லுவாங்களா யாருன்னா? பயமே வெளியே போ, சுகமே வா. அதுக்கு தான் மகனே உன்னை அழைச்சிருக்கிறேன். எப்படி நான் சொன்னால் நடக்குமா? நடக்கும். அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. we are here to be busy for God. எத்தனை பேர் ஆண்டவருக்காக பிஸியாக இருக்க போறீங்க? ஆமென் சொல்லுங்க. we have to work ourselves very busy to God. இன்னைக்கு நிறைய வேலை இருக்குது. காலைல 5:30 மணி நடந்துச்சப்பா சர்ச்சில், அட்டனன்ஸ் போஸ்ட் பண்ணுங்க, வரல பாருங்க, போஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் ஸ்கூலில் கொயர் கண்டக்ட் பண்ணோம், மார்னிங் டிவோஷன் நடந்துச்சு, முடிஞ்ச பிறகு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது, செக்கடி சர்ச்சில் அண்ணால் சிஸ்டர் வீட்டில் ப்ரேயர் இருக்குது, திரும்பி ஈவினிங் தெலுங்கு சர்வீஸ் இருக்குது, மியூசிக் ஸ்கூல் இருக்குது. த கிரேஸ் ஹேஸ் டு பி யூட்டிலைஸ் ப்ராப்பர்லி. பி பிஸி ஃபார் காட். கொரிந்து திருச்சபையே, ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் God is a good God. This is responsibility which God wants from his people. Amen. This is the accepted time. இங்கிலீஷில் அருமையாக இருக்குல்ல? This is the accepted time. கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிற நேரம். என் மகனே, நீ பட்டாபிரமில் ஊழியம் செய்யும். எனக்கு தெரியுங்க, காலை ஆராதனைகள் வந்து உட்காரும் போது, போன வருஷம் இந்த நாளில் நான் இங்கே வந்து உட்காரத்துக்கு நான் அவ்வளோ முயற்சி எடுக்கணும். எங்கள் வீட்டில் 6 மணிக்கு நான் கிளம்புனா தான் இங்கே 9 மணிக்கு வந்து சேருவேன். படாத பாடுபடணும். ஒரு பஸ்லேயும் உட்காரத்துக்கு சீட்டு கிடச்சா பெரிய அதிசயம். வந்து இங்கே உட்காந்து அப்பா அப்படின்னு மூச்சு விடுவோம். இன்றைக்கி நான் நிம்மதியாக வருகிறேன். எனக்கு தெரியும், எனக்கு அனுக்கிற காலத்தை கொடுத்துக்கிறேன். அடுத்த வருஷம் என்ன பீகாருக்கு போடான்னா கண்டிப்பாக போயிடுவேன். திரும்பி இந்த ஜிஐக்கு வரும்போது எங்கே போக சொல்லுகிறாரோ, பவுலுக்கு தெரியுது, கொரிந்து திருச்சபையே, யூ ஆர் என்ஜாயிங் ப்ராஸ்பரிட்டி, யூ ஆர் என்ஜாயிங் ஜாய் because this is the period of grace. This is the time, this is the accepted time. இந்த நேரத்தில் நீ அமர்ந்திரு என்று கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. பாடுகள் மத்தியிலே பவுல் அப்போஸ்தலன் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினதை பற்றி எடுக்கிறார். பாருங்க, his passion to preach the gospel, சுவிசேஷத்தை பரப்புவது தான் அவருடைய பேஷன், அவருடைய உள்ளான ஆசை. பவுல் கையில் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் கையில் பேசிகிட்டே இருப்பார். டக்குன்னு என்ன பண்ணுவார்? சுவிசேஷம் சொல்லுவார். அன்றைக்கி ஒரு நாள் என்னுடைய ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி பண்ணுறதுக்கு தம்பிங்களை அனுப்பியிருந்தேன். 2 பேர், அண்ணனும் தம்பியும் போயிருந்தாங்க. அவங்க 2 பேர் ஒரு லேடி கையில் எதுக்கோ டாக்குமெண்ட்டு கையெழுத்து வாங்கினாங்க. அவங்க ஏறக்குறைய 1 மணி நேரம் இவங்களை கன்வின்ஸ் பண்ணினே இருந்தாங்க. அவங்க பேச்சே என்ன, நீ என் கையில் ஒரு பாலிசி போடு. ஷி வாஸ் வெரி போல்ட், வெரி கான்ஃபிடென்ட், வெரி டாமினன்ட். அவங்க தொழிலே என்ன,
என் கையில் ஒரு பாலிசி போடு. நான் போனேன், நானும் எங்கள் ஒய்ஃபும் போனேன். எங்கள் கையிலே அதான் பேசுகிறேன். என் கையில் ஒன்று போடு. இட் இஸ் ஹர் பேஷன். செய்ய வச்சிருவாங்க. வாழைப்பழ வியாபாரி சொல்லுவார், யார் ஒருத்தர் சொன்ன, அவர் பேரை சொல்லி சொல்கிறார், அவன் கையில் பட்டாலே வாழைப்பழம் தேனாகும் வாங்குன்றார், ஜனங்க வாங்குறாங்க. அவர் எவ்வளோ போய் சொல்கிறார் பாருங்க. Paul was very much passionate for Christ. கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுவதில் he was very passionate. எப்படி சொல்கிறாராங்க? பேஷனேட் மட்டும் இல்லை, பிளேம்லெஸ். இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு பிளேம்லெஸ், வித் இன்டெகிரிட்டி, உண்மையோடு உத்தமத்தோடு கூட அவர் செய்ததாக சொல்கிறார். பாருங்கள், 3rd verse சொல்கிறது, இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றில் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலும் எங்களை தேவ ஊழியக்காரனாக விளங்க பண்ணுகிறோம். பவுல் கிட்ட போனால் என்ன பண்ணுவார்? ஊழியம் 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 ஊழியம். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், மகனே நீ மார்க்கெட் பிளேஸில் ஊழியம் செய்யணும். மகளே நீ மார்க்கெட் பிளேஸில் ஊழியம் செய்யணும். வேலை செய்கிறவர்கள், வீட்டு வேலை செய்கிறவர்கள் வீட்டிலிருந்து ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியக்காரர்கள் வீட்டில் வேலை ஊழியம் செய்து கொண்டே செய்ய வேண்டும். அவரவர் நிலையிலே ஊழியம் செய்ய வேண்டும். Paul is an excellent market place leader. பவுல் ஊழியம் செய்த டைமை பற்றி சொல்கிறாங்க. பொதுவாக இந்த கிரேக்கர்லாம் இருக்காங்கள்ல, இன்டெலிஜென்ட் பீப்புள், ஆனால் உலகத்தையே மாற்றினவன் அவன் தான். நைட் ஷிஃப்ட்டுன்னு ஒன்று போட்டதே இவன் தான். நைட்டில் தான் கூடுவானுங்களா. அப்போ பவுல் எப்போ போய் ஊழியம் பண்ணோம்? நைட்டில். ரைட்டா? வேலைக்கு எப்போ போவார்? விடிய காலையில். தூங்கியிருப்பான் இவன்லாம் விடிய காலையில் கூடாரம் செய்கிற வேலை. அவன்லாம் 10 மணிக்கு வந்தான்னா இவர் 10 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு வந்து ஊழியம் பண்ண வந்துடுவார். எல்லாம் 11 மணிக்கு தான் அவங்க கடைகள்லாம் திறக்கும். கடைத்தெருவில் உட்காந்து மெசேஜ் கொடுப்பாரு. எல்லாம் பண்ணிவிட்டு 2 மணிக்கு திரும்பி லஞ்சு தூங்க போயிடுவான். 3 மணிக்கு திரும்பி 3லேருந்து 6 வேலைக்கு போவார். வேலைக்கு போயிட்டு வந்து திரும்பி நைட்டு எல்லாம் கூடுவான். 8 மணிக்கு தான் டீ கடையே ஸ்டார்ட் ஆகும். 11 மணிக்கு தான் சாப்பாடு கடை இருக்கும். 12 மணிக்கு தான் பிரெட் ஆம்லெட் சாப்பிடுவானுங்க. டின்னர் எப்போ சாப்பிடுவான்னு தெரில. இப்படிப்பட்ட ஒரு ஊர். அவன் ரெஸ்ட்டுக்கு போகும்போது வேலை செய்யும்போது ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரன் தான் இந்த பவுல் அப்போஸ்தலன். சில நேரத்தில் நமக்கு அப்படி இருக்கும். எல்லாரும் தூங்க போகும்போது நான் இங்கேருந்து ஓஎம்ஆருக்கு புறப்பட்டு போன நாட்கள் உண்டு. எனக்கு என் மனசில் பேசுவார், பவுலே அப்படி செஞ்சார பாடும். எல்லாரும் சாப்பிட்டு படுக்கிற நேரத்தில் தான் நாங்கள் துணி துவைக்கணும் வீட்டில் போய். அப்போ தான் நாளைக்கு உண்டான வேலையை செய்யணும். காலையில் வெளியாக எழுச்சிக்கணும். ஏன்? we need to do his ministry. அவர் பணியை செய்ய வேண்டும். மிகுந்த பொறுமையிலும் படிங்க, உபத்திரங்களிலும் நெருக்கங்களிலும் இடிக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் படிக்கலாமா? 6வது வசனம், தயவிலும் பரிசுத்த ஆவிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாக வளர்ந்தெடுத்து பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தரெனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டார்களும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கலாகும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்போதும் சந்தோஷப்படுகிறவர்களும் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகர் ஐசுவான்கள் ஆக்கிறவர்களாகும் ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலமும் உடையவர்களாகும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை பற்றி யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த பாதையில் தான் ஆண்டவர் உங்களை ஊழியத்தில் நடத்திட்டு இருப்பார். நீங்கள் தரித்திரராக இருக்கிற மாதிரி 1000 ரூபாய் கூட கையில் காசு இல்லாமல் இருக்கும். ஆனால் உங்கள் டிசைபிள்ஸு, நேற்றுக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அங்கே ஒரு ஃபாதர் வந்திருந்தார். அவர் ஒரு பெரிய இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார். அந்த ஃபாதர் சொன்னார், இத்தனை மாவட்டங்களுக்கு நான் ட்ராவல் பண்ணுறேங்க, உங்களுக்கு தெரியுமா ட்ராவல் பண்ணுறதுக்கு என் கையில் காசு இல்லை, என் கூட இருக்கிற டீம் தான் காசு போட்டு என்னையே கூப்பிட்டு போகிறாங்க. நான் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்து எனக்கு மாதம் பாக்கெட் மணி 1000 ரூபா தான். ஆனால் அந்த ஃபாதர் பெரிய பெரிய ஜெனீவா பற்றி பேசுகிறாரு, வெளிநாட்டில் பல நிறுவனங்களுக்கு தலைவராக இருக்கிறாரு. ஆனால் பாக்கெட் மணி எவ்வளோ தான்? அஃபிஷியலாக போனால் ட்ரிப்பு, காரு, சாப்பாடு, துணி எல்லாம் உண்டு. ஆனால் எவ்வளோ தான் பாக்கெட் மணி? அன்அஃபிஷியலாக எங்கேயும் போக முடியாது. இது வந்து அரசாங்கம் அவருக்கு இந்த பணியை கொடுத்துருக்கு. இந்த பணிக்கு போக அந்த சர்ச்சிலேருந்து தரமாட்டாங்க. எப்படிப்பா இது? ஐ எம் புவர் பட் ஸ்டில் ஐ எம் ரிச். புரியுதா? நான் ஏழை தான், மாதம் 1000 ரூபா தான், ஆனால் யார் தான்? ரிச்சு தான். ஆண்டவர் அப்படி தான் நடத்துகிறார். நான் புவர், என் கையில் 1000 ரூபா கூட இல்லை, ஆனால் ஊழியம் செய்கிறேன். எனக்கு காலைல தம்பி ரீசார்ஜ் பண்ண சொன்னார். நான் பண்ணல, ஒரே ஒரு பிரதருக்கு மட்டும் ஃபோன் பண்ணார், ரீசார்ஜ் பண்ணணும். உடனே பண்ணிட்டார்.
அல்லையா? எப்படி பாருங்கள், ஒன்று எப்படி நமக்கு இந்த வசனங்களில் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக பவுல் சொல்லியிருக்காரு பாருங்கள்ல. நாம் தரித்திரராக இருந்தாலும் அநேகரை இல்லை செல்வந்தர்களை அநேகரை ஐஸ்வர்யங்களால் ஆக்கிற கிருபை. ஆமென். ஆமாம். கனத்திலும் கன வீணத்திலும், துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும். ஆமாம். கெட்ட பேரும் வருது, நல்ல பேரும் வருது. சிலர் கெட்டவன்றாங்க, ஆனாலும் எப்படி இருக்கிறோம், நல்லவர்கள். இவர் எனக்கு தெரியவே தெரியாதுன்றாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் கர்த்தர் பணியை செய்ய வேண்டும். சத்ருவான்னு சொல்கிறாங்க, ஆனால் என்ன பண்ணுகிறார், அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். கரெக்டா? ஆமாம். கிட்னி டயாலிசிஸோட ஊழியம் செய்கிற எத்தனை ஊழியக்காரர்கள், சுகருக்கு மாத்திரை போட்டு நின்றுட்டு ஊழியம் செய்கிற எத்தனை ஊழியக்காரர்கள், பிபிக்கு மாத்திரை போட்டு ஊழியம் செத்துடுவாங்கன்னு சொல்லும்போது கொல்லப்படாதவர்களாக உயிரோடு இருந்து கொண்டிருக்காங்க. இவர் எப்பவுமே துக்கப்படுற அளவுக்கு இவர் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, அதனால என்ன தான் சந்தோஷப்படுகிறார்கள். ஒரு ரெவரண்ட் பற்றி ஒரு சாட்சி சொன்னாங்க. அவருடைய மனைவி இறக்கும்போது, அவங்க மனைவி உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க அப்படின்றது அவங்க இறக்குற அன்னைக்கு தான் தெரியும். ஆனால் அந்த அம்மா 10 வருஷம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்களாம். ஒரு திருச்சபையோட பணியை கூட ஒரு நிறுத்தலை. காலையில் எழுந்ததும் அந்த அம்மாவை குளிப்பாட்டி வச்சு, அவங்கள ட்ரெஸ்லாம் பண்ணி, பாத்ரூம்லாம் போக வச்சு, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து படுக்க வச்சுட்டு காலையில் ஆலய பணிகளில் இருக்கும். அல்லையா? துக்கப்படுகிறவரா இருக்கணும், ஆனால் எப்படி இருக்கிறாரு, சந்தோஷப்படுது. தரித்திரர்னு பேர் வாங்குறாங்க, ஆனால் எப்படி இருக்கிறார் பவுலையா, ஐஸ்வர்யம். கோடிக்கணக்கில் பண உதவி இந்த கிளை சபைகள் தாய் சபையாக எருசலேம் சபைக்கு செஞ்சிச்சு. அந்த நேரத்தில் மெயின் யார் தெரியுமா, பவுல் தான். அதுக்கு ஃபண்ட் ரைசர் யார் தெரியுமா, பவுல் தான். அவருக்கு பாக்கெட் மணி இல்லை, எவ்வளோ பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணார். அதனால தான் எருசலேம் திருச்சபை நின்றது. அன்றைக்கு ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலம் உடையவர்களாய் விளங்க பண்ணுகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். வண்டர்ஃபுல்ல. இப்படி தான் திருச்சபையே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்தேசுக்குள்ளாக தேவன் மகிமையிலே நிறைவுள்ளதாக்குவார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாருன்னா, ஐ எம் ஸ்டில் ஸ்டாண்டிங் ஹியர் பிளேம்லெஸ். பாடு வந்துச்சு, உபத்திரம் வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, வலி வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, உத்தமனாக நின்று கொண்டு இருக்கிறேன் என்பதை பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன் மச் பேஷன்ஸ், மிகுந்த உபத்திரத்தில் உள்ள பாடுகளிலே பொறுமையோடு நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். இதில் அடியை பற்றி சொல்லுகிறார். உறக்கம் இல்லாத இரவுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் மத்தியிலும் கர்த்தருடைய பணியை செய்து முடித்திருக்கிறார். ஆமென். இப்போ நம்முடைய மெசேஜினுடைய செகண்ட் போர்ஷனுக்கு வருகிறோம். இந்த 11வது வசனத்திலேருந்து இந்த 18ஆம் வசனம் வரைக்கும் பவுல் அப்போஸ்தலன் இந்த திருச்சபையை தான் பெற்றெடுத்த ஒரு தகப்பனை போன்று பேச போகிறார். இப்போ சர்ச்சில் உள்ள ஜனங்க ஐயா மேலே கோச்சிட்டு இருக்கிறாங்க, கோவப்படுறாங்க. இன்றைக்கி காலையில் நீங்கள் எத்தனை பேர் உங்கள் பிள்ளைங்க மேலே கோவப்பட்டீங்க, அன்பு செலுத்துறீங்க? உங்கள் பிள்ளைங்க எத்தனை பேர் மேலே கோச்சிக்கினாங்க? இல்லை, உங்கள் பிள்ளைங்க கோச்சிக்கினாங்கல்ல, அவங்க உங்கள் பின்னாடி வந்தாங்களா, நீங்கள் அவங்க பின்னாடி போனீங்களா? நீங்கள் தான் போனீங்களா? நீங்கள் அவங்க வந்தாங்களா? இந்தம்மா பரவாயில்ல, வெற்றி. உங்களுக்கு தான் நினச்சி நீ போனியா, அவங்க வந்தாங்களா? நீங்கள் தான் போனீங்களா? அவன் கோச்சின்னு சாப்பிடாமல் போவான். சாப்பாடு யார் தான் ஊட்டணும்? இதுதான் அவருக்கு நடக்குது. கொரிந்தியரே, எனக்கு உன்னை பார்த்தாலே ஆசையாக இருக்குது, ஆனால் உனக்கு என்ன பார்த்தாலே துரப்பாப்பா, தள்ளிப்பம்மா, பாஸ்டர் வந்துட்டார்றா, நான் ஓடிடுறேன், இந்த பக்கம் ஓடிடுறேன், முன்னாடி வர்றாரு, பேக் கேட்டில் ஓடிடுறேன், ஐயோ வரும்போதே இந்த மனுஷன் முன்னாடி நிற்குது அப்படின்றது போல தான் எங்கள் உள்ளங்கள் உங்களை பார்க்கும்போது பூரிப்பாகிறது, ஆனால் உங்கள் உள்ளம் எங்களை குறித்து நெருக்கம் அடைந்திருக்கிறது. இல்லை, இதில் போடுங்க, யூ ஹாவ் ஸ்ட்ரைட்டன்ட் இன் யுவர் பால்ஸ். அதாவது உனக்கு குடலே வயிறு எரிகிற அளவுக்கு உனக்கு பிரச்சனை என்னை பார்த்தால் இருக்குது. அந்நிய நுகத்திலே போட்டார் பாருங்க. என்ன காரணம்னா, ஏன் பவுலை பார்த்து டென்ஷன் ஆகிறாங்கன்னா, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்கள். அவங்களுக்கு யாரோ சொல்லிட்டாங்க சர்ச்சில் இப்படிலாம் பண்ணலான்னு. யோக்ட் வித் unequally yoked with unbelievers. ஆமென். ஆமாம். ஒரு வாஷிங் மிஷினு அடா துவைக்குது. அந்த பிரதர் பார்த்துட்டு, இந்த பக்கம் உள்ள 2 கால் ஹைட் ஆகுது, இந்த பக்கம் உள்ள 2 கால் ஹைட்டு கம்மியாக இருக்குன்னு ஸ்க்ரூ பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணார். ஆனால் பிரதர் அப்படியே இருந்தா, நான் உடஞ்சிரும் யா, நீங்கள் வேறு வாஷிங் மிஷினே போய்டும் யா, ட்ரம்மே போய்டும். இல்லை, ஒரு ஸ்டூலு இந்த பக்கம் 2 கால் பெருசாகுது, அந்த பக்கம் 2 கால் கம்மியாகுது, ஹைட் ஏற்றுறோம் இல்லைன்னா
கால் நட லிம் லெங்த் டிஸ்கிரிப்பன்சின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஒரு கால் நீளமாக இருக்கும், ஒரு கால் சின்னதாக இருக்கும். அது இடுப்பில் உள்ள பிரச்சனையில் கூட வரும். அதுக்கு ஒரு தனி மெஷர்மெண்ட் எடுக்கணும். எடுத்து பார்த்துட்டு எந்த கால் சைஸ் கம்மியாகுதோ அந்த காலோட ஹீலை ரைஸ் பண்ணுவோம். இல்லைன்னா இடுப்பு முதுகெல்லாம் போயிடும். இன்ஈக்வாலிட்டி மேரேஜில் அப்படி தான் சொல்கிறார். பரிசுத்தமாக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட மனிதன் அவிசுவாசியோட சம்பந்தம் கலக்க முடியாது, நடக்காது. ஸ்டார்டிங்கில் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பேர் வைப்பீங்க, அவங்க ஒரு பேர் வைப்பாங்க. நீங்கள் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போய் அவங்க வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. நீங்கள் பைபிள் படித்து கொடுப்பீங்க, அவங்க வேறு ஒன்று படித்து கொடுப்பாங்க. பைத்தியம் பிடிக்கும். நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவீங்க, அவங்க சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வேறு எதனா பண்ணுவாங்க. unequally yoked. He is strongly condemning the idea of unequally yoking. ஏங்க மனசுக்கு பிடிச்சா போதுங்க, மனசு தாங்க இல்லை, கர்த்தர் தான் இங்கே பெரிய. இட் இஸ் த லார்ட், இட் இஸ் த பைபிள். ஆமென். He is prohibiting it. இதை எதிர்க்க போறார். அதனால தான் சொன்னார், உங்களுக்கு என்ன பார்த்தாலும் நெருக்கமாக இருக்குது. ஐயோ பவுல் வந்துட்டாரு, நான் பண்ணுவார் தரலையே, சொதப்பிடுவார் போலே, பிரச்சனையை பிரேக் பண்ணுவார் போல. unequally yoking with unbelievers. நிறைய பெட்டர் ஹிஸ்ட்ரி இருக்குது. பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது கூட பார்த்து தான் ஆரம்பிக்கணும். நீங்கள் சும்மா எடுத்து சேர்த்துக்க முடியாது. at the end உங்களுடைய பிளெஸிங்ஸ் எல்லாம் அவங்க கையில் போக வேண்டியிருக்குள்ள, கர்த்தருக்கு பிரியமில்லாத விஷயங்கள் வரும். you should be very careful. The moment you become a believer of God, you should be careful in yoking yourself. இந்த வேர்டு மட்டும் மறந்துடாதீங்க. நுகத்தோடு பார்ட்னர்ஷிப்போடு கவனன்ட்டோடு இணைய முடியாது என்று சொன்னார். நேசிக்கலாம், டீ சாப்பிடலாம், ஹாய் பாய் சொல்லலாம், அவங்க கல்யாணத்துக்கு போகலாம், நம்ம கல்யாணத்துக்கு போகலாம். கல்யாணத்திலே ஒரு ஆளாக வச்சுக்க முடியாது. அவங்க பிஸ்னஸுக்கு சப்போர்ட் பண்ணலாம், அவங்க நம்ம பிஸ்னஸ்க்கு பண்ணலாம். பிஸ்னஸ்க்குள்ளே அவங்கள ஒரு பிஸ்னஸ் ஆளை ஆக்கி கொள்ள முடியாது என்பதை இங்கே சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இதனால தான் இந்த பாயிண்ட்டை பற்றி அவர் சுட்டி காட்டுகிறார். உங்களுக்கு என்ன பார்த்தா நெருக்கமாக இருக்குது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? there is no relationship. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, ஒன்றாக இணைய முடியாது. righteousness is different, lawlessness is different. ஆமென். இந்த பேலியால் என்கிற வார்த்தை சாத்தானுக்கு கொடுக்கப்படுகிற இன்னொரு பேரா. அந்த பேலியால் என்பது ரொம்ப கெட்ட மனிதர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு பேரா இது. ஆமென். ஏன் பவுல் இதை சொல்கிறாருன்னா, அங்கே உள்ள அந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ள சிலை வழிபாடுகளுக்குள்ள அதோட சர்ச்சு காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சான். பரவாயில்ல, நீங்கள் அங்கே போயிட்டு அப்புறம் இங்கே வாங்க, இல்லை இங்கே முடிச்சுட்டு அங்கே போங்க. ஐயா நான் நம்ம சர்ச்சுக்கு வரேன், எங்கள் ஒய்ஃப் அங்கே போகிறாங்க, சரி அப்போ ஒன்று பண்ணுங்கள், இங்கே வந்துட்டு அவங்கள கூப்பிட்டு அங்கே போங்க, அப்புறம் அவங்க வந்துட்டு இங்கே வந்து போங்க அப்படின்ற நிறைய குழப்பங்கள் வந்ததுனால they want to have relationship with God and Belial. இங்கேயும் இருக்கணும் அங்கேயும் இருக்கணும் என்கிற ஒரு நிலை வரும்போது தான் பவுல் இந்த வார்த்தையை சொல்கிறார். முடியாது இசைவேதுன்னு சொல்லிட்டு ஃபேமஸ் வேர்ட்ஸ் நமக்கு கற்று தர போகிறார். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கு சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுடைய உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். ஏற்கனவே சொல்லியிருந்தார் 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஏற்கனவே சொன்ன அதனுடைய செகண்ட் கோட் தான் இந்த இடத்துல பவுல் நமக்கு சொல்லித் தருகிறார். ஹல்லேலூயா. ஃபேமஸான வார்த்தை இது. நீதான் அந்த ஆலயம், கர்த்தர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணி உங்கள் தேவனாய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அவர் உங்கள் நடுவிலே உலாவி. ஆமென். He will walk in the midst of them. இன்னைக்கு ஆண்டவர் இப்போ நம்ம நடுவில் நடந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் வாக்கிங் போயிருக்கிறார். இந்த மகனுக்கு என்னன்னு என்கிட்ட பாராரு, இவன் ஏதோ மெசேஜ் கொடுக்குறான் போ அப்படின்னு உங்கள் பக்கத்தில் வர, என் மகன் வருத்தத்தோடு இருக்கிறாள் உங்களை தொடுறாரு. ஆமாம், என்னை பேசக்கூடிய வாய்ப்பு கொடுத்துக்கிறார், உங்களுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்துக்கிறார். ஆனால் சகலத்துக்கும் தலைவர் அவர் தான், முழு உலகத்துக்கும் தலைவர் அவர் தான். ஹீ இஸ் த ஹீரோ. ஜீசஸோட மகிமை வேறு யாருக்கும் கிடையாது. எங்க செத்து போய் உயிராக இருந்து இவ்வளோ நாள் உயிரோடு இருக்கிறாருங்க உங்கள் கர்த்தர், ஆவியாக இருக்கிறாருங்க உங்கள் கர்த்தர். பரலோகத்திலையும் பவர் வச்சுருக்காரு, பூலோகத்திலையும் பவர் வச்சுருக்காருங்க உங்கள் கர்த்தர்.
அவர் பரிசுத்தருங்க, அவருக்கு அசுத்தம் பிடிக்காது. சிலர் இருப்பாங்க கெட்ட ஸ்மெல் வர இடத்துல உட்காந்துப்பாங்க. ஆனால் சிலர் இருப்பாங்க துர்நாற்றம், கெட்ட ஸ்மெல் வந்தாலும் அங்கே இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. நம் தேவன் பரிசுத்தர், பாவத்தை பார்க்க மாட்டாத பரிசுத்தர். சுத்தமானவங்க தான் அசுத்தமான இடத்த சுத்தம் பண்ணுவாங்க, கரெக்ட் தானே? அசுத்தமானவங்க ஒரு இடத்த சுத்தமாக்கவே முடியாது. அவங்கள பார்க்கும்போது தெரியும் நீயே சுத்தமாக இல்லை, நீ எங்கே சுத்தமாக்குவ. உங்களுக்கு புரியுதா? ஸ்டாண்டர்ட் புரியுதா? அவன் கிளீன்லினஸ் விரும்பினான்னா தான் கிளீன்லினஸ் விரும்புவான். ஹி இஸ் ஹோலி. நீங்க பாட்டு உலகத்தோட போய் கூடி கூடி அசுத்தப்படாதீர்கள். கர்த்தருக்கு பாவமான வாழ்க்கை பிடிக்காது. பாவத்தை விட்டுட்டு வந்தா இப்போது நம்மை சுத்தப்படுத்துகிறார். நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போங்கள். ஹல்லேலூயா. delete that number, come out of that WhatsApp group, come out of that group. அதிலிருந்து வெளியில உங்களை பிரித்து கொண்டு வாருங்கள். நீ இயேசுவுடைய மனவாட்டி. ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் ரொம்ப எக்ஸலண்டான பீப்புள். இஸ்ரவேலர்கள் 40 வருஷம் நடந்து வரும்போது ராகாப் வேசியே ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான். அவன் அங்கே போய் செட்டில் ஆகல, அவளை பிரித்து சுத்தம் பண்ணி தன் கூட்டத்தில் சேர்த்து கொண்டான். நமக்கு தெரியும் தானே? இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாற்றிலே இருக்கு. ரட்சிக்கப்படுகிறாள். அப்படிதான் நம்மளை பிரிச்சாரு. திரும்பி நம்ம அங்கே போவதற்காக அல்ல. நம்ம போகிற இடம்லாம் கர்த்தர் வர மாட்டார். கர்த்தர் போகிற இடத்துக்கு நாம் போவோம். நீங்கள் அவர் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். டோன்ட் டச் தட் அன்ஹோலி திங்ஸ். தெளிவாக புரிஞ்சுங்க. காசு விஷயத்தில் கவனிங்க. பணத்துக்கு ஒரு பேர் இருக்குது, பணம் பணம்னு போகாதீங்க. அது அசுத்தமான பணம் என்றால் தொடாதீர்கள். நீங்கள் எப்போ வாங்கினாலும் 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினீங்க, நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க, இல்லை இது வேறு ஏதோ பண்ணிட்டீங்க, உங்கள் பேர் இப்போ கடங்காரன், கரெக்ட் தானே? தொடாமல் இருந்திருந்தா இல்லையே, கடங்காரன் இல்லையே. அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுது இல்லை, அசுத்தமான ப்ராப்பர்ட்டி. அதோட டாக்குமெண்ட்டை உங்கள் பேரில் கடிச்சிச்சு ஃப்ரீயாக வந்துச்சின்னு மாற்றிக்கிட்டீங்க. இப்போ உங்கள் பேர்னா இன்னொருத்தரோட பொருளை எடுத்த அபகரித்தவன் என்கிற பெயர். தொடாதீர்கள். God has to make things holy. கர்த்தர் கையிலிருந்து வருகிறதுக்கு பெயர் ஆசீர்வாதம். சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். God gave them. God has to make things holy. கொரிந்து திருச்சபையே, ஏன்னா கொரிந்தில் பலவிதமான பணம் உள்ள வருது, ஊழல் பணம் உள்ள வருது. ஊழலுக்கு பேர் பொண்ண ஊர் 2 போர்ட் இருக்குது. எவ்வளோ தீவினையன் பணங்கள் வந்திருக்கும். பட் திருச்சபையை நீ அதை செய்யக்கூடாது. நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளும் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள கர்த்தர், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்களை ஏற்றுக்கணும். அசுத்தமானதை விட்டீங்கன்னா நான் உங்களை ஏற்றுக்கொள்ளும். திருச்சபையே வாங்க அர்ப்பணிக்கலாம். அப்பா, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். வாங்க நம்ம எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்வோம். God is with us. God is with us. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய இன்டெகிரிட்டி மெயின்டைன் பண்ணது போல, தன்னுடைய பியூரிட்டி மெயின்டைன் பண்ணது போல மெயின்டைன் பண்ணலாம். ஏன் நான் மெயின்டைன் பண்ணோம்? நீ தான் இயேசுவோட மனவாட்டி மகளே. இயேசு இந்த பூமிக்கு வருகிறது உன்னை கூட்டி கொண்டு போகதான். சும்மா யாரோ ஒரு பெண்ணை, யாரோ ஒரு ஆணை கூட்டி கொண்டு போகவில்லை, தன் மனவாட்டியை கூட்டி கொண்டு போகிறார். மனவாட்டி என்பவள் யார் தெரியுமா? அந்த மணவாளனுடைய படத்தை வச்சுக்கிட்டு இவன் தான் எனக்கு வருங்கால புருஷன், இவன் தான் எனக்கு வருங்கால புருஷன் என்று அவனையே நினைத்து வாழ்கிறாளே, அவள் தான். அதுதான் நீங்களும் நானும். நம் மணவாளன் பெயர் இயேசு. இந்த பூலோகத்தில் உள்ள சாத்தான் தான் வில்லன். இவனிடமிருந்து நம்மை மீட்டு கொண்டு போக போகிறார். அவனுடைய எதுவும் வேண்டாம். சொல்லுங்க, சாத்தானுடைய அசுத்தமானது வேண்டாம். சொல்லுங்க, சாத்தானுடைய இருள் வேண்டாம். சொல்லுங்க, சாத்தானுடைய இருள் வேண்டாம். சாத்தானுடைய அநீதி வேண்டாம். சாத்தானுடைய எந்த வழிகளும் வேண்டாம். என்னை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், அவர் எனக்கு பிதாவானார். அர்ப்பணிப்போமா, அர்ப்பணிப்போமா, கர்த்தரிடத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா. கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார். இப்பேற்பட்ட வெளியேற பெற்ற ரட்சிப்பை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இப்பேற்பட்ட ஊழியத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இப்பேற்பட்ட விலை மதிப்பு காரியங்கள் நம்ம செய்திருக்கிறோம். நாம செய்தது ஆமென். வாழ்க்கை ஆண்டவர் இடத்துல அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க
வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்திடுவார். சேர்ந்து சொல்லாம இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என்னையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சொல்லாம இயேசு போதுமே, இயேசு போதுமே, 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 இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே என்னையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே. எங்களை அதிகமாக நேசிக்கிறப்பா, மட்டும் எங்களோட நீ பேசுற அசைவாட்டினப்பா. இனிமேல் எங்களை மறைத்து நீர் பேசுங்க, அசைவாடுங்கப்பா. நீர் எங்களோடு கூட இருக்க. நீர் ஆசீர்வாதி வழி நடத்த மேலப்படுத்துங்க. நீங்களே வழி நடத்த மேலே பெரிய காலம் செய்யுங்க. இயேசு முடிச்ச நல்ல பிதாவே, ஆமென். 2 கொரிந்தியர் 6:8 வரைக்கும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நஞ்சா அறியப்படுறவர்களாகவும் சாகிறவர் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்போதும் சந்தோஷமாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகர் ஐஸ்வரவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாக நாங்கள் விளங்க பண்ணுகிறோம். ஆமென். பவுல் எனக்கு எவ்வளோ கடினப்பட்டு அந்த சபையை நிறுவுகிறார். சபையை நிறுவந்தால் அவருக்கு அநேக பாடுகள், அநேக நெருக்கங்கள், அவருக்கு ஒரு நல்ல பெயர் கூட இல்லையா, அவங்களை திரும்ப தூஷிக்கிறார்கள், எவ்வளோ காரியம் நிரப்பட்டது. ஆனாலும் சொல்லுகிறார், நான் எந்த காரியத்தில் என்னை தெய்வ ஊழியராக நாங்கள் விளங்க பண்ணுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் கனமோ கனவீனமோ எந்த காரியமோ நான் என்னை ஒரு தெய்வ ஊழியக்காரராக தான் என்னை விளங்க பண்ணுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இன்னைக்கு அந்த கால வேளையில் அநேக பேர் ஆண்டவருடைய ஊழியத்தை பகுதி நேரமாக செய்யலாம், ஆண்டவர் ஊழியத்தை முழு நேரமாக செய்யலாம். ஆண்டவர் ஊழியத்தை செய்தாலும் அநேக பேர் நம்மளை கல்லர் எனப்பட்டிருக்கலாம், தூஷணமான வார்த்தை சொல்லலாம், கனவீனமான வார்த்தை, துர்கீர்த்தி, பல விதமான காரியங்கள் நம்ம இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு இந்த பவுலை தான் முன்மாதிரி வைக்கிறார். அவள் எந்த சூழ்நிலையும் தன்னை தெய்வ ஊழியக்காரராக தான் விளங்க பண்ணுகிறார். இந்த வாழ்க்கையில் கூட அநேக காரியங்கள் நம்ம இது மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை அழைக்கிற மகனே மகளே, எல்லா காரியத்தையும் நீ என்னை ஒரு தெய்வ குழு ஊழியக்காரராக விளங்க நீ உன்னை அர்ப்பணிக்கிறாயா? எந்த காரியம் எது நடந்தாலும் நான் உன்னை என்னை தெய்வ ஊழியக்காரராக உன்னை அர்ப்பணிக்கிறாயா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நாம் ஊழியத்தில் வந்து அநேக பாடுகள் நெருக்கங்களோடு இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பவுலையாவை நம்ம உன்மாதிரி வைக்கிறார். எனக்கு ஆண்டு எடுத்து அப்படியே நான் ஒப்பு கொடுத்து, ஏசப்பா என்ன ஒப்பு கொடுக்குறப்பா, என் ஊழியத்தில்ப்பா என்ன நல்லவங்கன்னு சொன்னாலும் பரவாயில்லப்பா, ஊழிய செய்தாலும் என்ன கெட்டவங்கன்னு சொன்னாலும் பரவாயில்லப்பா, இயேசு ஏற்றுக்கிட்டேன் என்ன ஆனப்பா, என்னை நீ பல விதமான துர்கீர்த்தியான செயல் சொன்னாப்பா, எனக்கு என்ன நடந்தாலும் அப்பா நான் ஒரே ஒரு நம்பிக்கை, நான் உங்களோட ஊழியக்காரன் என்று விளங்க பண்ணனப்பான்னு சொல்லிட்டு ஆண்டு சமுத்திரம் அப்படியே நம்ம அர்ப்பணிக்கலாமா? சமீபத்தில் நம்ம பார்த்தோம், அமெரிக்கா தேசத்துல சார்லி என்ற ஊழியக்காரர், அவர் சத்தியத்தை சொன்னதால அநேக பேர் எதிர்த்து நின்றாங்க, அநேக பேர் தூஷணமான வார்த்தை சொன்னார். ஆனாலும் ஒரு நாளும் அவர் சத்தியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணதே இல்லை. சத்தியம் இயேசுதான் ஆண்டவர், பாவம் அதுக்கு எதிர்க்கு சத்தியமாக குரல் கொடுத்து இன்றைக்கு உலகம் முழுதும் ஒரு ஊழியக்காரராக தன்னை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஊழிய செய்தால சிறிய சிறிய எதிர்ப்புகளுக்கே நாம் பயந்து விடுகிறோம், சிறிய சிறிய வார்த்தைகளுக்கே நாம் கலங்கி ஓர போகிறோம். கர்த்தர் சொல்லுகிற மகனே, இந்த பவுலை போல இந்த சார்லியை போல நீ எழும்புகிறாயா எனக்காக? நீ எந்த சொன்னாலும் உலகம் உன்னை எதிர்த்தால நீ எனக்காக எழும்புகிறாயா மகளே? உலகம் உன்னை தூஷணம் வரல, நீ எனக்காக எழும்புகிறாயா? உலகம் உனக்கு சப்போர்ட் பண்ணலப்பா, பரவாயில்ல, நீ எனக்காக எழும்புகிறாயா? நீ உன்னை தேவ ஊழியக்காராக விளையாடுகிறாயா என்று கர்த்தர் நம்மோடு அர்ப்பணிக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம அர்ப்பணிக்க நினைக்கிறோம்,
ஒரு சில நம்ம முன்பாக வரலாமா? முன்பாக வந்து நிற்க போகிறோம். இது எதை குறிக்கிறது ஆண்டவரேப்பா? என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும்ப்பா, என் வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் ஆண்டவரே இகழ்ச்சியாக நடந்தாலும்ப்பா, எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு, ஒரு நம்பிக்கை உண்டு அப்பா. நான் உங்களை ஊழியக்காரராக எங்களை நான் விளங்க பண்ணுகிறப்பா. எங்களை நாங்கள் ஊழியக்காரராக நான் அர்ப்பணிக்கிறப்பா. எங்களை பகுதி நேரமாக எங்களை நான் ஊழிய செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. வாழ்க்கையில் என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லப்பா, எங்களை ஊழியக்காரராக அர்ப்பணிக்கிறேன். அப்படியே ஆண்டவரை நம்ம அர்ப்பணிச்சப்பா. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமேசம் அழகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமேசம் அழகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று கைகளை உயர்த்தி வலது மேலும் சொல்ல பாப்பா. இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, இந்த நாளிலுமே எந்நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சொல்லுமா கடைசியாக, எந்த நாளிலும் எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே. ஆண்டவர் சொல்லுமா, நம்ம தனிப்பட்ட ஜெபிக்கலாம். ஆண்டவரே நான் உமக்காக எழுப்புவப்பா. ஆண்டவரே நீங்க போதுப்பா என் வாழ்க்கையிலப்பா. என்ன உலகம் என்ன சொன்னாலும் பரவாயில்லப்பா, உலகம் எனக்கு பாத்திரமா இல்லைனாலும் பரவாயில்லப்பா, நான் உமக்காக எழுப்புவேன் தகப்பனப்பா. இருப்பது ஒரு வாழ்க்கை, அது உமக்காக நான் வாழ்வேன் தகப்பனப்பா. என்னை எந்த துர்க்கீர்த்தியை என்னை ஒன்று செய்யாதப்பா, என்ன கனவீனமான வார்த்தைகளை என்னை ஒன்று செய்யாதப்பா, என்னை எந்த கனவீனமான காரியங்களை என்னை ஒன்று செய்யாதப்பா. எங்கள் பசிய பற்ற நாசம் மோசமும் எதுவும் எங்கள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை நாங்கள் எதுவும் பிரிக்காத என்று நாங்கள் நிச்சயத்திருக்கிறப்பா. எங்கள் வாழ்க்கை நாங்கள் அர்ப்பணிக்கிறப்பான்னு சொல்ல மன ஊதமனு தனிப்பட்டு சொல்ல. ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறப்பா, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறப்பா, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனப்பா. உனக்கானமான ஊழியத்தை செய்ய நீர் எங்களை நீ தகுதிப்படுத்தினே நன்றி அப்பா. உங்களோட ஊழியத்தை செய்ய எங்களை தகுதிப்படுத்தினே நன்றி அப்பா. எங்களை நான் உமக்கே நாங்கள் அர்ப்பணிக்கிறப்பா. ஆண்டவர் எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. நீர் மாத்திரம் கூட இருக்கப்பா. நீர் எங்களை வழி நடத்துங்கப்பா. நீர் பலப்படுத்துங்கப்பா. பெரிய காரியம் செய்யுங்க இயேசு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு சொன்ன இந்த வசனத்தை நாமும் ஒரு விசுவாச அறிக்கை செய்ய போறோம். கையில் இருக்கிற வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். நான் சொல்ல சொல்ல அப்படியே திரும்ப சொல்ல போறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்தாவிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பத்து ஆயுதங்களை தரிக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதல் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுவர்களாகவும் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்போதும் சந்தோஷப்படுவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகர் ஐஸ்வர்யங்களாகவும் ஒன்றுமில்லாதல் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
எல்லா விதத்தில் நம்ம தேவ ஊழியக்காரங்க நம்ம விளங்க பண்ணுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.